அகார உகார மகார லகார வகார ஓங்கார பிரணவாகார மமகார அத்கார யோககர மகாபூர்வமான ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை எல்லோருக்கும் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று, அத்துடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை அருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அகார தத்துவத்தின் பிரணவாகாரத்தினுடைய பலனோடு என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பவும் போல நம் அன்பிற்கினிய ஐயா தான். அது ஒவ்வொரு வாரமும் அறிமுகம் தேவையில்லை. மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் தான். ஐயா வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம். நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் வணக்கம். சுவாமிகளின் அருளாசியுடன் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. சுவாமிகள் அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் மிகச்சிறந்த வெற்றிகரமான நூலாசிரியராகவும் திகழ்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையை பெற்று பலர் நன்மை பெறுகிறார்கள், தங்களின் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இனிய நிகழ்வில் நானும் இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம். அற்புதம் அற்புதம் ஐயா. மிக அருமையான ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்க ஐயா. நரக புத்தகம் நிறைய பேர் அந்த முதல்ல அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. படிக்கிறவங்கெல்லாம் அதில் வர அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு, என்ன சாமி இது மனம் உருக வைக்கிறீங்க, அப்படி இருக்கு, புக்கத்தை கீழே வைக்க முடியல அப்படின்னு எல்லாரும் என்னன்னா பயந்துக்கிறாங்க. நரகத்தண்டை நமக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. அப்படி இல்லை, தெளிவா சொல்லியிருக்கேன். அதை படிக்கல ஐயா. அதை படிக்க தீர்வு உண்டு. ஆமா, அடுத்த வார்த்தை அது அவங்களுக்கு என்னன்னா நரகன்னா ஏதோ நமது ஏதாவது இருக்க போதுங்கிற ஒரு பயம் வருது நிறைய பேருக்கு. அப்படி இல்லை. எத்தனை விதமான இந்த இந்த நம்ம நடந்திருக்கிற இயல்பான இந்த உலகத்துக்குள்ளேயே எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழுகின்ற போது எவ்வளோ வேதனைப்படுறோம். வேதனை இல்லாத ஒரு மனிதனை காட்ட முடியுமா ஐயா? முடியும். எவ்வளோ செல்வந்தனாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாதவராக இருக்கட்டும், மனவேதனை இருக்கும், வெளியே சொல்லாமனா இருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா வேதனை இல்லாத மனிதன் இருக்க முடியாது. அந்த வேதனைக்கு காரணங்கிறது தான் அந்த புக்கே. அந்த வேதனை எதனால் வருது பற்றி மிக அழகாக ஒரு 3 தினங்கள் முன்பு வந்த ஒரு மிக பிரபலமான நாளிதழில் நம்மளுடைய இந்த நூலை பற்றி ரொம்ப சிறப்பான மதிப்புரை எழுதியிருக்காங்க. அவன் நல்லா படித்து எழுதியிருக்காரு ஐயா. இதோட நோக்கம் எல்லாரும் ஒரு நன்மையை பெறணும், அதுலேருந்து எப்படி அதுலேருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த புத்தகத்தினுடைய பயணமே பல நடந்த நிகழ்வுடைய விஷயங்கள். அதில் விளையாட்டாக நான் அம்மூர்னு ஒரு ஊர் எழுதியிருந்தேன். எனக்கு உண்மையிலேயே எங்கே இருக்குதுன்னு எனக்கு இருக்கு. அது உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. பாருங்க, நான் அதாவது ஒரு ஊரை குறிப்பிடணுமேன்றதுக்காக அதை அந்த விஷயத்தை நகர்த்தி போகணுன்றதுக்காக எழுதுனா இருக்காது அந்த ஊர். அதையும் ஒரு நண்பர் சொன்னார், சாமி சில நேரங்கள் அசந்தர்ப்பம் ஆகிடும். அமரன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் ஒரு தொலைபேசி என்ன வாசிப்பாங்க. அது தொலைபேசின்னு ஒருத்தருக்கு கிடைச்சி அது ரொம்ப தொந்தரவாயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஊரும் அந்த மாதிரியா இருக்கு. ஆமாம், வந்துருச்சு, அந்த மாதிரி வந்திருக்கு ஐயா. அதனால் இந்த புத்தகம் நரகம் புத்தகம் மிக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, ஒவ்வொருவருக்கும் கொடுத்து படிக்க சொல்ல வேண்டிய, வாங்கி கொடுத்து படிக்க சொல்ல வேண்டிய ஒரு புத்தகம் ஐயா. அதில் தீர்வு இருக்குது. ஏன்னா வாழும்போது படுகின்ற வேதனைக்கான தீர்வு என்ன காரணமுங்கிறது மனசாட்சிப்படி உடையவர்களும் சரி, மனசாட்சி இல்லாதவர்களுக்கும் சரி, அதில் பதில் இருக்குது. இத்தனைக்கும் 400 ரூபா தான் அதோட விலை. அந்த 400 ரூபா விலைக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயம் அதை போல் பல மடங்கு இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட எவ்வளோ பேர் சொன்னாங்க படிச்சுட்டு, நம்ம சும்மா கொடுத்தா கூட இருங்கன்னு 2 பேஜ் புரட்டினாங்கன்னா உள்ளே போயிடும் ஐயா. அது ஒரு பக்தர் பார்த்து ஐயா. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்டா கண்ணு. எங்கிருந்து? என்னம்மா? தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். தேனியில இருந்து. யாருக்கா கேட்க போறோம்மா? எங்களுக்காக தான் கேட்க. என்ன பேர்ரா கண்ணு? என்ன வயசுரா கண்ணு? என் பேர் உஷா தேவி. இப்பதான் வயசு 40. சொல்லுமா. அப்ப அந்த புக் எல்லாம் வாங்கியிருக்கோம்ப்பா. நாங்க பக்கத்து தேர்தல்கள் புக் வாங்கியிருக்கோம்ப்பா. சரிம்மா. எங்களுக்கு அது ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் வருது. ஃபேமிலியில கொஞ்சம் தடங்கல்கள் அதிகமாவே இருக்குப்பா. நல்ல காரியங்கள் அது புக்லயே கேட்கறதானம்மா, தடங்களுக்கு பதில் சொல்லியிருக்குமே. பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, எனக்கு பதில்கள் எல்லாமே நல்ல விதமா அந்த மாதிரி தான் வருது.
பாதியில் நிற்காதீர்கள் வென்றதான ஒரு 48 நாள் ஒரு 60 நாள் இப்ப விடாம கேட்டுட்டேன்ப்பா. சரிம்மா. ஒரு தொழில் செய்யணும் அவருக்கு. தொழில் இல்லாம இருக்கும், வருமானம் இல்லாம குடும்பம் வந்து ரொம்ப நாளா வந்து வருமானம் இல்லாம போய்கிட்டே இருக்கு. ம் மாமனார் உதவியில தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஃபேமிலி. ம் அவருக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி வருமானம் கிடைக்கணும். என்ன பேருமா? அவரோட பேர் என்ன? அவரோட பேரு மோகன்பா. மோகன் ராஜன் மோகனா மாத்தி சொன்னீங்கப்பா, மாத்தியாச்சுப்பா. மாத்திட்டாரா? மாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? மாத்தியுமே 1 வருஷம் ஆகுப்பா. அது கெசட்ல முறைப்படி மாத்தி கையெழுத்து மாத்திட்டாரா? மாத்திட்டாங்கப்பா. சரி, அது மாத்தி அது எழுதும் போது எப்படி இருந்தது? அது எழுதும்போது கொஞ்சம் மாற்றங்கள் கிடைச்சதுப்பா. அதுக்கப்புறமும் என்னன்னு பார்த்தா அதே மாதிரி வருமானங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணா, உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா? இது வாடகை வீடுப்பா. எவ்வளவு நாள் அங்க இருக்கீங்க? இப்போ ஒரு 1.5 வருஷமா இருக்கும்ப்பா. அதுக்கு முன்னாடி? அதுக்குப்பா நான் சொந்த வீட்டுல தான் இருந்தேன். வாடகை மாறுங்கன்னு நீங்க சொல்லவும் ஒரு வாடகை வீட்டுக்கு மாறி போனோம். போனதுல ஒரு 3 வருஷமா அந்த வீடு சரியில்லைப்பா. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. நீங்க அங்க இருந்துமே மாறிடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ இங்க வந்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை பரவாயில்ல. எங்களுடைய கடை பார்த்த கடை அவருக்கு சரி வராது. அதையும் நீங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. வாடகைக்கு தான் விட்டுருக்கோம் நாங்க. சரி, இப்ப அந்த கடையிலேயே ஏதாவது நாங்க எடுத்து முயற்சி பண்ணலாமா? வேற என்ன தொழில் பண்ண? அவருக்கு நான் என்ன சொல்லி இருந்தேம்மா பாத்தீங்களா? என்கிட்ட பாத்துருக்கேன். என்ன சொல்லி இருந்தேன்? செய்யலான்னு சொன்னா செய்ய வேண்டாம்னு சொன்னா? இல்ல பாடல் கடையா அந்த பைனான்ஸ் ரீதியாவே எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிருக்கீங்கப்பா. மத்த தொழில்கள் எதுவும் அமைய மாட்டேங்குதுங்கப்பா. ரொம்ப தடங்கல்களே அதிகமா வந்துட்டு இருக்கு. நல்லது வந்து நடக்கிறதுக்கு வந்து தடங்கல்கள் அதிகமாவே இருக்குங்கப்பா. கடன் மந்திரங்கள் கேட்டேன்ப்பா. இல்ல எனக்கு வந்து நீ சொல்றது வந்து சரியா புரிய மாட்டேங்குது. அதாவது அடகு கடன் சொல்ற, என்ன தொழில் செய்யணும்னு சொல்ற, அவருக்கு என்ன முயற்சிக்கிறீங்க? இப்ப கடை ரீதியாவே முயற்சிக்கலாம்னு பாக்குறோம்ப்பா. எங்களுக்கு வச்சு தர்றதுக்கு கூட அதுக்குதான் ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அது நம்ம பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால அதுக்கு முயற்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கோங்கப்பா. இல்லம்மா நீ அந்த புக்ல அவரை பார்க்க சொல்லு. சரிங்கப்பா. அதுல என்ன வருதுன்னு பாரு. அதுல எப்படி வந்தாலும் உனக்கான மந்திரம் என்ன வருதோ அந்த மந்திரத்தை அவரை படிக்க சொல்லுமா. அவரை பார்த்து அவரே படிக்க சொல்லுமா. அந்த தொழில் அமைஞ்சிடும். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ சொல்லும் போது எனக்கு எதுவும் இவர் அமையாது, நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு மனசுல படல. 3 மாசத்துக்குள்ள அமையுதா பாரு. அதுல இருக்கிற மந்திரத்தை படிச்சு ஒருவேளை அந்த மாதிரி அமையலன்னா என்ன பாத்துடுறா கண்ணு ஒரு முறை. கண்டிப்பா. இல்ல உங்களுக்கு எது குலதெய்வங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு தடங்களா இருக்குங்கப்பா. இல்ல அதுதான் எனக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. நீங்க அது இத மந்திரத்தை படிச்சு பார்த்துட்டு 3 மாசத்துல அமையலன்னா பார்க்கலாம் கண்ணா. நல்லதும்மா. நல்லா குறையில்லாத நிறையோடு நல்லா இருங்க. ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பாபநாச சுவாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் பொண்ணுக்காக பேசுறேன். குழந்தை பேருமா? வைஷ்ணவி. வைஷ்ணவி என்ன வயசாச்சு கண்ணு? 26 ஆச்சு. இல்ல குழந்தைக்கு அது 26 ஆச்சுங்க. சரி, என்ன கேட்க போறீங்க? உடம்பு முடியாம போகுதுங்க. அடிக்கடி அங்க இருக்கிற கால் பண்ண ப்ராப்ளம். யாருக்கு? என் பொண்ணுக்கு. சரிம்மா. சரி, ப்ராப்ளமா இருந்தது. இதோட மாறி வந்தோம். வந்து கொஞ்சம் சரியில்லாம பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். என்ன உடம்புக்கு? பேக் பெயினுங்க. பேக் பெயின் வந்து ஆரம்பிச்சு காலுக்கு புரியலம்மா. பேக் பெயின். சரி, கால் ஏதோ சொல்றீங்களே? கால் கொஞ்சம் தாங்கி நடமாங்க. அது வந்து நான் கேரளா ஆயுர்வேதிக்கு பார்த்தேங்க. கொஞ்சம் பேக் பெயின் சரியாயிடுச்சு. ஆனா கால் கொஞ்சம் வலி வந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி வலி வந்துகிட்டே இருக்குங்க. அப்ப குடும்பமும் அவங்களும் வேலை வீடு இல்லாம ஒரு மாதிரியா வந்துட்டு இருக்காங்க. பாதிச்சது இடது காலா? இடது கால் வலி எடுக்குதுன்றாங்களா வலது காலா? வலது காலுங்க. இடது காலுங்க. சரி கண்ணா, அது இது போட்டோம். 2 வயசுல அந்த குழந்தைக்கு ஏதாவது டைஃபாய்டு ஜுரம் ஏதாவது வந்ததா? இருந்ததுங்க. சரி மா. அடிக்கடி சின்ன குழந்தையா இருந்து அடிக்கடி உடம்பு முடியல போயிடுங்க. இல்ல அது விஷயம் இருக்குமா. நீங்க இதை நான் இதுல நேரடியில என்னென்னு கேட்டு நான் பதில் சொல்லி மருந்து சொல்றதை விட
நேரில் அழைச்சிட்டு வந்துருங்கம்மா, அதை சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த L4 L5ன்ற இடத்துல பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. சரிங்க. இது எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அடிப்படையை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம பார்த்துட்டு மாதவிடாய் கோளாறு இருக்கா, தைராய்டு இருக்கா, என்னன்னு ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அழைச்சிட்டு வந்து பார்த்துருங்கம்மா. நல்லது நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ரெடிஸ்ல இருந்து பேசுறேன் சார். அம்மா ரெடிஸ்ல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்க? என் பெரிய பையனுக்காக கேட்கணும். அவர் பேர் வயசு சொல்லுங்க. அவர் பேர் வந்து எஸ் ரமேஷ், என்னம்மா? வயசு 25. எஸ் ரமேஷ், வயசு 25. ரமேஷா? மோசா புரியலம்மா. எஸ் ரமேஷ், வயசு 25. புரியுது, சொல்லுங்கம்மா. எஸ் ரமேஷ், வயசு 25. சொல்லுங்கம்மா. +2 படிச்சுட்டு இருந்தா சாமி. அப்ப சரி, பரீட்சை எழுத போயிருந்தான். பரீட்சைலாம் நல்லா தான் இருந்தான், அதுக்கு மேலே நல்லா தான் இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி ஆள் அப்செட்டாவே இருந்தான். ஆஸ்பத்திரிலாம் பார்த்தோம், பார்த்து வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. அப்புறம் ஒரு இடத்துல சரின்ட்டு கொஞ்ச நாள் மாத்திரையை விட்டுட்டான், அங்க போட்டு இருந்த மாத்திரையை விட்டுட்டான். சரின்ட்டு ரெண்டாவது வேற ஒரு இடத்துல பார்த்தாங்க, கயிறு கட்டினாங்க. ஒரு 3 மாசமோ 6 மாசமோ தான் நல்லா இருந்தான். இப்போ நல்லா இருக்காப்புல மறுபடியும். இருந்தாலும் முதல்ல இருந்த மாதிரி அந்த சுறுசுறுப்புல ஒரு மாதிரி ஆளே அமைதியாவே இருக்கான். முதல்ல பாதிச்சது எந்த வருஷத்துல பாதிச்சது அவருக்கு? 18 வயசுல. அதான் 18 வந்து. ஆமா, +2 படிக்கும்போது. +2 படிக்கும்போது 2018ல. ஆமா. சரி சரி. அவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அல்லது காதல் விஷயங்கள் ஏதாவது வந்து பிரச்சனையாச்சா? அது எதுவும் தெரியலையா எனக்கு. இல்லைம்மா, அவன் மனம் பாதிக்க எது காரணம்? ஒன்று கெட்ட பழக்கம் இருக்கணும், அல்லது இந்த லைனில் போயிருக்கணும், இல்லை வேற ஏதாவது அவனுக்கு நேரடியாக ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்க கூடவே இருந்து பிரச்சனையாக இருக்கணும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். அது தெரியாமல் இந்த நோய்க்கு வந்து தீர்வு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா. கயிறு கட்டுறதுனால நானும் கூப்பிட்டு கயிறு கட்டி ஒரு 50,000 ரூபாய் உங்ககிட்ட பிடிங்கி அனுப்பலாம், அதுலலாம் சரியா ஆகாதுமா. இது என்ன எதனால் நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அது எதனால் பாதிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, என்னால் ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். அதை முதல்ல மனதில் இருந்து வெளியில் எடுத்துட்டா தான் இது வரும். இல்லைன்னா திருப்பியும் 3 மாதம் நல்லா இருக்கும், திருப்பியும் பிரச்சனை வரும். புரியுதுங்களா? சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கு. நைட்டு படுக்க போகும்போது 5 மூடி 10 மூடி தண்ணி கலந்து கொடுங்க. பிரம்மின்னு ஒரு மாத்திரை இருக்கு, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை கொடுங்க. இதை கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் இட்டுன்னு வர முடியுமோ இட்டுட்டு வாங்க, பார்க்கலாம். நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. எல்லாம் இன்னைக்கு என்ன பாருங்க, 3மே நேரடியாக வர மாதிரி. ஐயா, அது வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர் மாதிரி அந்த தூக்கத்தில் வருது. அது வந்து இம்சோமினியா, ஏதோ ஒரு காரணத்தினால மனம் பாதிச்சது. ஆமாம் ஆமாம், அதை கண்டுபிடிக்காம எப்படி இதை தான் பேய் பிடிச்சது நம்ம சொல்லி மாற்றணும். அந்த மாதிரி இருக்கு ஐயா. அது என்னடா இது எல்லாமே இப்படி வருது அப்படின்னு யோசிச்ச ஐயா. கேள்வி கேட்டுருங்க ஐயா. ஜோதிட ரீதியாக ஒரு கேள்வி சுவாமிகள். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் வருடத்திற்கு ஏற்ப மாறி மாறி வருவது அனைவரும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த பெயர்ச்சிகள் எது வந்தாலும் பலர் பயப்படுகிறார்கள். உண்மையில் இந்த கிரக பெயர்ச்சிகளுக்கு பயந்து தான் ஆக வேண்டுமா? இதற்கு தங்களின் பதில் என்ன? பண்மையில் சனி பயிற்சி வேறு வரப்போகுது. ஐயா, எனக்கு பொதுவாக நிறைய இணையதளத்தில் பார்க்குறது அது மாதிரி பழக்கம் இல்லை. சில நிகழ்வுகள் மட்டும் பார்க்குறது வழக்கம். ஏன்னா நம்ம நிகழ்வுகளையும் பார்க்குறதுங்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த கேள்வி ரொம்ப பொருத்தமாக கேட்டிருக்கிறீங்க. இந்த 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 சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லை, பொதுவாக சில ராசிகளுக்கு, அதில் குறிப்பிட்டு சிம்ம ராசிக்கு பல பேர் பயமுறுத்துகிறாங்க. கண்டக சனி போயிட்டு இப்போ அஷ்டம சனி வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருக்கணும், அது இதுன்னு. சில பேர் யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து மக்களுக்கு பெரிய குழப்பம். எதை தான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது குழப்பம். பயப்படுறதா மகிழ்ச்சியாக இருக்கிறதா? அது வந்து அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது.
குழப்பமான விஷயந்தான் ஐயா. ஆனால் ஆனால் இதற்கு முழுசாக ஒரு விடை கொடுக்கணும்னா 3 நாள் வேணும் ஐயா. பா அவ்வளோ விவரங்கள் இருக்கு. ஆமாம், 3 நாள் வேணும். ஏன்னா புரிதல், புரிவித்தல், இது 2 இருக்குது. புரிவிக்கிறவங்க, புரிஞ்சுக்கிறவங்க, இவங்க 2 பேரும் பரஸ்பரமாக இருந்தால் தான் இந்த பயத்தை எடுக்க முடியும். இது பயப்படணுமா வேண்டாமா? எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு பரிகாரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். எந்த திசைனா வரட்டும், பார்க்குறத விட்டால் பயம் வேண்டாம். இந்த திசை வந்துருச்சு, என் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு இது எதுன்னு பார்க்குறத விட்டால் பயம் வேண்டாம். பார்த்தீங்கன்னா பயம் வரும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல எந்த திசையாக இருந்தாலும் ஒரு 3 பிரிவாக பிரிக்கணும். நம்ம 100 விழுக்காடில் 60 விழுக்காடு பயமே தேவையில்லை. 20 விழுக்காடில் பயம் இருக்கும், 20 விழுக்காடில் பயமும் இருக்கும், பரவாயில்லையான்னு இருக்கும். இதை யாராலையும் மறுக்க முடியாது. காரணம், ஜனன ஜாதகம் வேற, கோல்சாரங்கள் சுற்றி வருவது வேற. இப்போ சிம்மராசிக்கு எடுத்துக்குவோம். ராசிகள்லேயே, ஏன்னா சிம்மராசினா அதில் எல்லாருக்குமே இந்த சிம்மராசி சிம்மர கர்ஜிக்கும் இருக்கிறதுலேயே பரிதாபமான ஒரு 4-5 ராசிகள் இருக்குது. அதில் சிம்மராசி ரொம்ப பரிதாபமானது. இது ரொம்ப புதுமையான கருத்தா? ஆமாம் ஐயா, பார்க்கத்தான் எல்லாமே இருக்கும். அவங்க ஒரு வீழ்ச்சி ஏற்படும் பொழுது அதை தாங்க முடியாத சூழ்நிலை போகும்போது அதிலே அமிழ்ந்து போக மாட்டாங்க. அது ஒன்று தான் சிம்மராசிக்கிட்ட இருக்கிறது. அது அவ்வளோ துன்பம் வந்து வாட்டிடுச்சா கடைசியில் எழுந்து அதை சமாளிக்க பார்ப்பாங்க. அது ஒரு குடுப்பனத்தான் இருக்கே தவிர மற்றபடி பரிதாபப்பட்டது. அது இறக்க குணத்தால் கொடுத்துடுறது, எதையாவது ஒன்று நல்லதுன்னு நினச்சி கடன்னு செஞ்சுருவாங்க. ஆனால் யாருக்கு செஞ்சாங்களோ அவன் தான் துரோகியாக இருப்பான். இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல ஒரு ஜென்ரல் தேரி. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்க இருந்தம்மா? சத்தியமங்கலத்துல பேசுறேங்க சார். யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்குங்க சாமி. பையன் பேருங்க? ராமகிருஷ்ணனுங்க. ராமகிருஷ்ணன். வயசுங்க? வயசு வந்து 29ங்க சாமி. சொல்லுங்க. பையனுக்கு வந்துங்க கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கிற அமைய மாட்டேங்குதுங்க. ஏங்க ஏதாவது ஜோதிடர் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒன்றும் சரியா அது வர்றது இல்லைங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து பரிகாரம் பண்ண சொன்னாங்க, ராகு எது பண்ண சொன்னாங்க, செவ்வாய் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தங்க, எதுவுமே ஒன்றும் அமைய மாட்டேங்குதுங்க. ஓகே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரால் ஏதாவது நஷ்டம் வந்ததா? என்னங்க சாமி? அவரால் ஏதாவது பண நஷ்டங்கள் வந்ததான்னு கேட்குறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது நிறைய பண்ணிருக்கு அப்படிங்க சார். என்ன பண்ணாரு? காலேஜில் படிக்கும்போது வந்து செலவுகள் அதிகம் பண்ணானுங்க. பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்கு அவருக்கு? இப்போ அந்த இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போ நல்லா இருக்கானுங்க. அந்த இது எப்போ சரியில்லை? அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குங்க சார். அதுதான் கல்யாணத்துக்கு முக்கியமான தடை. சரிங்க சார். ஊரில் வந்து விசாரிச்சா வேணாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறத மாதிரி அது போகும். சரிங்க. அதில் மட்டும் இல்லாமல் 30 வயசு வரைக்கும் அவருக்கு 30லேருந்து 33 தான் திருமணம் நடக்கும். நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல உழைப்பு, அதற்கான பலன் கண்டிப்பாக இருக்காது. இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்கள் பாக்கெட்டும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். இதில் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது. அவரது நம்ம முழுமையான இதில் எடுத்து சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் அவரும் மாற்றிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பொதுவாக வந்து நீங்கள் எந்த கோயில் காலாஸ்திரி போகிறதுனாலையோ இதுலேயோ எந்த பயனும் இருக்காது. இது ஒரே வழிதான் இருக்கு. புத்தகத்தை பார்க்குற இருங்க. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள் ஒரு புக் இருக்கு. அது நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்துட்டே இருக்கிறேங்க சாமி. எனக்கு சரியா பார்க்க முடியறது இல்லைங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்காக பார்க்குறேன். உங்க பையனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துல என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அதுதான் இருந்தாலும் பார்க்கலாம், அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். நல்லதுங்க சார். ஐயா நீங்க ராமகிருஷ்ணன் தானே? பையன் பேர் ராமகிருஷ்ணனுங்க, என் பேர் பாலசுப்ரமணியன். ஐயா அது படிங்க, என்னதான் வந்திருக்கு பார்ப்போம்.
உங்களுக்காக நான் பக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். 327ஆம் பக்கம் வந்திருக்கு. சரிங்க சாமி. வேண்டாம், எடுத்த உடனே வேண்டாம் அப்படின்னு வருது. நீங்கள் நம்புகிறவர்கள் குழப்பத்தில் தள்ளி விடுவார்கள். உங்கள் புத்திக்கு சரி என்று மிக உறுதியாய் பட்டால் மட்டும் செய்யுங்கள், தொடருங்கள். இல்லை என்றால் தவிர்த்து விட்டு சில நாட்கள் பொறுங்கள், தானாகவே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இந்த பலன். நல்லது தரும் மந்திரம் வந்து ஓம் ஞான குருவே ஆதித்யாய தனூர் தேவாய சுபம் தேஹிமே தேஹி சுபம் அஸ்து அப்படின்னு வந்திருக்கு. 2 விஷயம் பாலசுப்ரமணியம். சொல்லுங்க சாமி. உங்க மனசுக்குள்ளேயே இந்த பையன் இப்படி இருக்கானே, கல்யாணம் பண்ணி வச்சா அது ஒரு வழி கிடைக்குமாங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா. அந்த எண்ணம் உங்களுக்கு திருப்தியா இவனுக்கு இப்ப பண்ணி வச்சா பொறுப்பா பார்த்துக்கான்னு என்னைக்கு உங்க மனசுல படுதோ சரி. அன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா அது இன்னும் மேற்கொண்டு பிரச்சனை வரும். சரிங்க சரி. அது ஒண்ணு புத்தகம் சொல்லுது. நல்லதுங்க சாமி. மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பித்ரு சாபம், உங்க அப்பா தாத்தா வகையில திதிகளை சரியா கொடுக்கலன்னா வரக்கூடிய சாபம் இருக்குன்றதும் அந்த மறைமுகமா அந்த புக்குக்குள்ள இருக்கு. சொல்லியிருக்கிறாங்க சாமி. சொல்லியிருக்காங்க சாமி. சொல்லியிருக்குங்க சாமி. சொல்லியிருக்குது. பாத்தீங்களா, அதை சரி பண்ணிட்டீங்களா? அது நம்ம இது போய் பண்ணிட்டு வந்துட்டேங்க சாமி. ராமேஸ்வரம் போய் பண்ணிட்டேங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க. சரிங்க சார். இது உங்க மனசுல எப்ப படுதோ, நான் ஒன்னே சொல்றேன் பாருங்க, அடுத்த வருஷம் தான் இதுல மாற்றம் இருக்கு அவனுக்கு திருமணம். அடுத்த வருஷம். ஆமா, அதுக்கேத்த மாதிரி உங்க மனசுலயும் படும்பொழுது பண்ணி வைங்க, அது நல்லது. நல்லதுங்க சாமி. நல்லது 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 நல்லது. ரொம்ப 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 நல்ல 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 ரொம்ப நல்ல. ஐயா ஒரு சிறு இடைவெளிக்கு போயிட்டு சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
அதாவது ஒவ்வொரு விஷயமும் இப்போ நான் போட்டுக்கிட்டுறதெல்லாம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப தொடர்பா நான் ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நம்முடைய பௌரீஸ்வர லிங்கம் பற்றி என்னுடைய பௌதீஸ்வரர் வாங்கி என்னுடைய வாசகர் ஒருத்தர் சொன்னது, அந்த லிங்கத்தை வாங்கினேன், என்னோடய பூஜை ரூமில் வச்சு வழிபட்டேன், என்னோடய மனைவிக்கு மன அழுத்த நோய் இருந்தது, டிப்ரெஷனில் இருந்தாங்க, ஒரு 3 நாளில் இதை கும்பிட்ட 3 நாளில் அவங்களோட மன அழுத்தம் நீங்கி நல்லபடியாக ஆயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் இந்த லிங்கத்துடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஐயா நீங்கள் சஸ்பென்ஸாக சொல்கிறீங்க ஐயா. அதில் அது கண்டிப்பாக ஐயா மனக்குறையை நீக்குவது தான் அதோட கான்செப்டே ஐயா. அதை லிங்கம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இன்னும் உங்கள் முன்னாடி இவங்களுக்கும் காட்சியாக காட்டுற பாருங்கள். நிறைய பேர் இணையத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இருக்கு, அதாவது அந்த லிங்க உருவத்துக்குள்ள அந்த சிவன் சிலை ஒன்று இருக்கு பாருங்க, ஒரு விரல் 1.5 இன்ச்சு தான் இருக்கு. ஆமாம், அவ்வளோதான் நேர்த்தியாக இருக்கு. அதே போல் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பாலபிஷேகம் பண்ணால் தண்ணீர் வெளியில் வரும் பாருங்க. இவர் பேர் மலப்புழு சித்தர்னே பேர் ஐயா. இந்த சித்தர் தான் தன் வரத்தின் பெயரால் உன்னோடையே இருக்கணும், உன்மேல் வருகின்ற அந்த தீர்த்தமெல்லாம் என்மேல் பட வேண்டும், என் வாயால் வாங்கியிருக்கார். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய புழுக்களுக்கெல்லாம் ஆகாரமாக என்மேல் பற்று போக வேண்டும், என்னால் மரணிக்க வேண்டும் என்ற உன்னை சுத்தப்படுத்தாத ஒரு புழுக்கள் இருக்குதுன்னா அதை நான் தின்று மோட்சம் கொடுக்க வேணும்ன்றவர் அவர். அந்த அந்த போஜீஸ்வர லிங்கத்தில் பொதுவாகவே இந்த ஸ்ரீ போஜீஸ்வர சக்தி லிங்கம்ங்கிறத ஒரு மிகப்பெரிய பிரயத்தனப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஐயா. அதை பற்றி நான் இன்னும் முழுமையாக விளக்கம் சொல்லலை, அது காலப்போக்கில் நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ரொம்ப எடையாகவும் இருக்குது, வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். ஆமாம் ஐயா, அது போய் எல்லாரையும் சேர்ந்த பிறகு முழுமையாக அதுக்கான விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு இருக்கேன் ஐயா. ஏன்னா உத்தம மகரிஷியினுடைய ஒரு அற்புதமான வடிவமைப்பு அது. அது எத்தனை ஆதி காலத்திலிருந்து அது வருது. அப்போ உத்தம மகரிஷிங்கிறவர் ரொம்ப பெரிய ஞானி, அவரால் உருவாக்கப்பட்டது. என்னென்னா நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, வாங்கினவங்க ஏற்கனவே சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன் ஐயா. பூஜை ரூமில் இந்த லிங்கத்தை வச்சுருங்க. ஒரு விளக்கு, மின் விளக்குகள்லாம் இல்லாமல், லைட்டெலாம் இல்லாமல் ஒரு பெரிய அகல் விளக்கு ஏற்றி அந்த சுடரில் இந்த லிங்கத்தை பார்த்து ஒரு துணியை போட்டு முன்னாடி ஒன்றும் மந்திரங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை, 2 நிமிஷம் அந்த லிங்கத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிறது போயிடுவீங்க. 2 நிமிஷம் போதும் ஐயா. அந்த மாதிரி எப்படி பார்க்கணும், ஒரு இருட்டாக இருக்கணும் அந்த பூசறையில், இது ஒரு மேலே வச்சுக்கணும், விளக்கு வெளிச்சத்தில். ஆமாம், ஒரு பெரிய தீப சுடர் நல்லா எரியிற மாதிரி பார்த்து அந்த தீபத்தில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனம் போட்டு உட்காந்து கும்பிட்டா போதும். ஸ்ரீ போஜீஸ்வரா ரட்சிப்பாயின்னு சொன்னால் கூட போதும். அதை 2 நிமிஷம் பார்த்தோம்னா என்ன பிரச்சனை இருக்கட்டும் அதுக்கு தீர்வு வந்துடும், மனசில் இருக்கிற பாரம் போயிடும் ஐயா. அது அந்த மாதிரி அந்த தியானத்தில் அமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் ஐயா அது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அது என்னை சந்திச்ச வாசகர் சொன்னது உண்மையினே இப்போ ஆகிப்போச்சா? ஆமாம், நிச்சயமா ஐயா. அது சும்மா வியாபார நோக்கத்தோடையோ இது இருக்குது அப்படிங்கிறதே என்னோட இது கிடையாது. பயனுள்ளதாக இருக்கணும். நான் எத்தனை போட்டு வச்சுருக்கேன், யாருக்கு போய் சேர போகுதுன்றது எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இதெல்லாம் நாமக்கிட்ட கிடையாது. இந்த லிங்கெல்லாம் போய் சேருதுன்னா அதுக்கு பிறவி பயன் வேணும். வியாபாரம் எப்படி வேணாலும் பண்ணலாம், அது 10 எவ்வளோ விளம்பரம் வேணாலும் பெருசாக பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது இல்லை, வியாபார நோக்கம் இல்லை. இதெல்லாம் கிடைக்க பெற முடியாத அரிய ஒரு பொக்கிஷியங்கள். நான் முதல்ல பார்த்து அதை அந்த மனோதிடத்துக்கான வைப்ரேஷன் 8 பூதம் எனக்கு தெரிஞ்ச கிட்ட 2 வருஷமாக அது தயாராக ஐயா. 8 பூதங்கள் ஐயா. எண்ணம் தானே ஒரு மனிதனுக்கு வளர்ச்சியும் இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் யோகமும் எல்லாம். அந்த எண்ண அலைகளை சீர்படுத்தி இப்போ சூரிய கதிர்களில் ஒரு வத்தி குச்சியை அப்படியே வச்சா எரியாது, அதுக்கு ஒரு லென்ஸை வைத்து நம்ம எரிய வைப்போம். அந்த மாதிரி தான் ஐயா. நல்ல உதாரணம். ஆமாம், இந்த சூரிய கதிர்கள் நம்மக்கிட்ட இருக்கு ரைட்டு, ஆனால் மனசை ஜெயிக்கணுமே, மனசில் இருக்கிற கவலையை எரிக்கணும்னா, ஒரு எண்ணத்துக்குள்ளே குவியணும்னா இந்த லென்ஸ் வேணும். எது? இந்த போஜீஸ்வர சக்தி லிங்கம் வேணும். அதன் வழியாக ஊடுருவி மனதில் இருக்கக்கூடிய தீயதை எரித்து அழித்து விடும்.
அதுக்குத்தான் அந்த எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துறது. எப்படி அந்த அந்த வேவ்ஸ் போய் அந்த வத்திக்குச்சியை ஏற்றுதோ அதுபோல் அந்த 8 பூதங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குமியலாக சிவனுடைய அருளையும் அம்பாளுடைய அருளையும் ஒன்று எடுத்துகிட்டு போய் சேர்த்து மனசுக்குள்ளே இருக்கிறது அழிச்சிடும். சிவன் என்பது ஆத்மசக்தி, அங்கே சக்தியாக இருக்கக்கூடியது மனோசக்தி. அதுக்கு பெரிய பலம் ஆன்மசக்தி. ஆன்மாவும் ஆத்மாவும் மனமும் ஆத்ம பலமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து வெற்றி தருவதற்கான லிங்கம் ஐயா. அது காலப்போக்கில் அதோட முழு விளக்கத்தையும் எப்படி உருவாச்சு, யாரெல்லாம் அதில் பங்கெடுக்கிறாங்கன்றத காலப்போக்கில் நம்ம இணையத்தின் வாயில கொடுப்போம் ஐயா. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரியில் பேசுகிறோம். என்னம்மா? கிருஷ்ணகிரியில் பேசுகிறோம் ஐயா. சரியா கேட்கல தம்பி. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. யாருக்கா கேட்க போறீங்க? என் பேர் தாங்க. கிருஷ்ணகிரி என்ன பேருமா? ஞானமூர்த்தி. என்னப்பா? ஞானமூர்த்தி. தம்பி கொஞ்சம் நகர்ந்து பேசுறீங்களா? ஞானமூர்த்தி ஐயா. நேரமூர்த்தியா? நேரமூர்த்தியா? ஞானமூர்த்தி. ஞானமூர்த்தி. ஆமாங்க. நல்ல என்ன தெளிவா வயசு சொல்லாம ஞானமூர்த்தி சொல்லுங்க. ஞானமூர்த்தி என்ன வயசுமா? எனக்கு 29 ஆகுதுங்க. என்னப்பா? 29. சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை? விவசாயத்துல எது எடுத்தாலையும் நஷ்டமா இருக்குங்க சாமிஜி. புரியலப்பா? எதுவுமே வருவது செலவு கரெக்டா இருக்கு. என்ன ஜாதக பிரச்சனையா என்ன பிரச்சனை பாருங்க கொஞ்சம். இல்ல என்ன பண்ணுதுன்னா புரியல. விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரி. விவசாயத்துல வருவது செலவுமாவே இருக்குது. எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே அடைய முடியல. அப்படியா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஒன்னேச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. சரி சரி சரி. எருமாடு பார்த்தா அடிச்சிருவீங்களா தம்பி? புரியல. எருமாடு பார்த்தீங்கன்னா அடிச்சிருவீங்களா? ஐயா என்ன சொல்றீங்க புரியல. எருமை மாடை பார்த்தால் அடிப்பீர்களா? இதுதான் சுவாமிகள் கேட்கிற கேள்வி. எருமாடு அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டாங்க. வளர்த்தது உண்டா? பசுமாடு வளர்த்துருக்கேன், எருமை மாடு வளர்த்து. ஏன்பா? பசுமாடு இருக்கு நம்ம கிட்ட. சரி சரி சரி. எருமை வளர்க்கணும்னு தோணுது உண்டா? தோணதே இல்லைங்க ஐயா. சரி கண்ணா. சரி, அதாவது ஆரம்பத்தில் விவசாயம் பண்ணும்போது முதல்ல நல்லா மகசூல் வருது, அப்புறமா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஆமா. அது கடனில் தான் போய் தள்ளிடுது. ஆமா. கால் வலிக்க ஓடுறேன், கை வலிக்க உழைக்கிறேன். ஆமா. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இப்படியே தான் கஷ்டப்படுறோம். ஆமா. போகத்தில் நெல் எடுத்தாலும் கடனில் தான் நிறைவாகுது. ஆமா. யோகம் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கிறவங்க நம்ப மாட்டேன்றாங்க. நாங்கள் ஏதோ வச்சிருக்கோன்றாங்க. ஆமா. இதெல்லாம் தான் தம்பி நடக்குது. ஆமா. அதே மாதிரி கால் வலி, அப்பப்போ கால் வலியால் வேற தொல்லை அவஸ்தைப்படுவீங்க. இருபடியே இல்லை, அதை தான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, பசுமாடோட சேர்த்து ஒரு எருமாடையும் கட்டி வளர்த்துக்கிட்டு வாங்க. அது ரொம்ப அது ஒரு முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டில் யாராவது ஊனமுற்றவர்கள் இருக்காங்களா? இல்லைங்க. இந்த அத்தை, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி வகையில் சொல்கிறேன். இந்த மாதிரி யாரும் இல்லைங்களா? நான் யோசிக்காம சொல்லிவிடு நீ. இல்லைங்க, எங்க சித்தப்பா பெரியப்பா 2 பேர் தான். சரி சரி, நீ அப்புறமா பார்த்துக்காத. சரியா? டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணு. ஓகே. கையில் கோதுமை வச்சுக்கோ. ஓகே. ஒரு பிடி கையில் கோதுமை வச்சுக்கிட்டு காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம் பூர்புவ ஸ்வஹன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மந்திரத்தை 10 முறை சொல்லிட்டு நீ வளர்க்குற பசுவுக்கே அந்த கோதுமையை அந்த கழிநீர்ல தண்ணியில் கலக்கி விட்டுடு. டெய்லி செய். இதுவே உனக்கு மாற்றம் கொடுக்கும். சரியா? நல்லதுப்பா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் செய்யால இருந்து பேசுறேன் சார். சென்னையில இருந்தா? செய்யாறு. சரி, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க குடும்பத்துக்கு கேட்கறேன் சார். அது யாருக்கு? குடும்பம்னா என்ன வேணும் அது கேளுங்க. குடும்பத்துக்கு எனக்காக சார். எனக்காக சார். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, வயசு என்ன? என் பேர் கீதா சார். கீதா. சார். என்ன வயசு ஆச்சுங்க? வயசு 53 சார். சொல்லுங்கம்மா. சாமிங்களா பேசுறது? ஆமாங்க ஆமாங்க.
ஐயோ சாமி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ட்ரை பண்ணீங்க நானு. இதான் கிடைச்சிருச்சா கீதாம்மா? நான் அகண்ட பாராட்டு வந்திருக்கேன். பக்கத்து தெருவுல விக்ரமாயா வாங்கியிருக்கிறேன். உங்களை பார்த்து பேசுற மணி எல்லாம் வந்திருக்கேன் சுவாமி. வெரி குட், வெரி குட். சாமி, ஆ எனக்கு நான் வந்து கல்யாணம் வந்துட்டு என் வீட்டுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வந்தது, அந்த நடுவுல விட்டுட்டாரு. அதனால ஒரே ஒரு பொண்ணு, கடன் மேல கடன், அவளுக்கும் கடன் மேல கடன். வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு அவ கடன் மேல கடனா இருக்கு சாமி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அடைக்கிறதுக்கு வீட்டு வாடகை ஒரு 3000 மட்டும் தான் சார் இங்க வருது. அதை வச்சு மேற்கொண்டு ஒரு மாசத்துக்கு 65,000 கடன் நீங்க அடைக்கிறதா இருக்குது. அதனால வேற கடன் வாங்கி 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 பயங்கரமா கடன்ல தான் இருக்காங்க. இல்லம்மா, அந்த வீடு சுத்தமா சரியில்லைம்மா. ஏன்னா இது வந்து எங்க மாமியார் எங்களை வீட்டுக்காக கொடுத்தது. இல்ல ரைட், அது எப்படின்னா இருக்கட்டும், அந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டில் பணம் வராது. அதே மாதிரி 2 பேரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சண்டை வரும், நகைகள் தங்காது, உனக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட, இடுப்பு தலைவலி கழுத்து சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும், அவருக்கும் ஏதாவது ஒரு நோய் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நோய் இல்லாம இருக்க முடியாது, பங்காளிகள் உபத்திரம் ஏற்படுத்தும். பங்காளிகள் இல்ல சார், எடுத்து வளர்த்தாங்க, பங்காளி கிடையாது. இல்ல, உறவுகளால பிரச்சனையை அனுபவிப்பீங்க. அவ்வளவுதான். இது நாளைக்கு வந்து ஏதாவது அடுத்து வழக்கு கேஸுக்கு போற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துரும். இல்லம்மா, நான் சொல்றத காதுல வாங்குங்க, காதுல வாங்குங்க. அடுத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றேன். வேணான்னா அந்த வீடை வந்து சரியா பார்த்து அதுக்கு என்ன பண்ணணுங்கிற தீர்வு எடுத்தா தான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பரிகாரம் பண்ணது, இப்போ நான் பரிகாரம் சொல்கிறேன்னா, பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதனுடைய பலனை கொடுக்காது. முதல்ல நம்ம ஆசிரமத்துக்கு வந்து முன்னாடி அந்த அவங்களுடைய வரைபடத்தை காமிச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஆலோசனை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சது வீடு ரொம்ப தப்பா இருக்கிறது தான். பாத்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். நான் அது தெரியும் எனக்கு. படிக்கட்டு இருக்கட்டும், அந்த படிக்கட்டு செவுரு இருக்குதுல்ல, அந்த படிக்கட்டு பார்த்து ஜன்னல் இருக்குல்ல, சொல்றேன் அந்த ஜன்னலுக்கு அந்த செவுரு பாருங்க எவ்வளவு வீரல் இருக்குன்னு. அது பூசினா கூட நிக்காது, அது வீரல் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் தான் சொல்றேன், நான் இன்னும் எடுத்துருவேன். அதே உள்ள போயும் பாருங்க, அது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புறம் இருந்துகிட்டே இருக்கும். அததான் சொல்றேன் அம்மா, இருக்கலாமா? அதை தெரிஞ்சு நீங்களே ஓரளவு தெரிஞ்சு சொல்றீங்க. ஒன்னும் பண்ண முடியாதுன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாதேம்மா. நான் பொய்யா தகவல் என்னால கொடுக்க முடியாதுமா. அதுக்கு தற்காலிகமா என்ன பண்ணணும்ன்றத நீங்க அங்க கேளுங்கம்மா, வரைஞ்சு கேளுங்க, சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா சொல்லுவாங்க. தற்காலிகம் இருக்கு, பர்மனன்ட் ரெமெடி இல்ல, தற்காலிக ரெமெடி இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு சுதாகரிச்சுக்கிட்டு எப்போ அப்புறம் என்ன பண்ணலான்றத சொல்ல நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்து கேளுங்க. அது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், நீங்க வந்து முதல்ல காட்டுங்க, பாத்துக்கலாம். முதல்ல வீடு முடிச்சிடலாம். முதல்ல வந்து வீடு பார்த்து முடிச்சிட்டு நானும் இருக்கிற ஒரு முறை என்ன வந்து பாத்துருங்க. நல்லதும்மா நல்லதும்மா. சொல்லுங்க ஐயா. ஜன்னலுக்கு வீரல். இன்னொரு காலர் ஐயா. ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கம். வணக்கம் சாமிஜி. வணக்கம். என்னப்பா? நான் சேலத்துல இருந்து பேசுறேன்ப்பா. எங்கம்மா? சேலத்துல. அப்பா நான் சேலத்துல இருந்து பேசுறேங்கப்பா. சரி, யாருக்கா கேட்க போறீங்க தம்பி? அப்பா எங்க பையனுக்கு சின்னவனுக்கு ஆனந்தகோசரம் கேக்குறேன்ப்பா. ஆனந்தோட வயசு என்ன? அப்பா 24 வயசு ஆகுதுப்பா. சரிங்க. அதான்ப்பா உங்கள்கிட்ட 2 வாட்டி இப்போ வந்து பாத்துட்டப்பா. சரி. பெரிய பையனுக்கும் ஒருத்தரம் பார்த்தேன் திருமணத்துக்கு ஆயிடுச்சா? அப்புறம் உங்க இல்லப்பா, உங்ககிட்ட 2வது வாட்டி இப்ப பரிகாரத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறப்பா. அந்த பரிகாரம் சரி வீட்டுல அந்த அம்மா வந்து ஏப்ப விட்டுக்கிட்டே சத்தம் போட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்பா எங்கேயும் போயிடாதப்பா, நீ என்கிட்ட வாப்பா தீர்மானம் பண்றேன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கப்பா. இப்ப அது பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கப்பா, பூஜை பண்ணிட்டே இருக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். இப்ப 2 அமாவாசைக்கு வந்திருக்கிறப்பா. இப்ப அடுத்த பௌர்ணமிக்கு வர்றோம்னு சொல்லி அருள் போடுறீங்கப்பா. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சரிங்கப்பா. இது சின்ன பையனுக்கு ஆனந்துக்கு என்ன வேணும்?
பயமா இருக்குதுன்னு சொல்றாங்கப்பா, எதை எடுத்தாலும் பயப்படுறான்ப்பா. அப்படியா? ஆமாங்கப்பா. ஒரு முறை அமாவாசைக்கு கூட்டு வரீங்கல்ல, ஆமாப்பா. நம்ம தூணுங்க இருக்கு இல்லையா, ஆமாங்கப்பா. இந்த பயத்துக்குன்னே இந்த தூண்ல சுத்தி இருக்கு பாருங்க, ஆமாங்கப்பா. அந்த பயம் போறதுக்கு, தைரியம் வர்றதுக்கு, பேய் பிசாசுகள் இருந்தா போறதுக்குன்னே ஒரு எந்திரம் இருக்கிற தூண் இருக்கு பாருங்க. ஆமாங்கப்பா. உள்ள போய் பூஜை பண்றான்ல, என்னோட பையன் பண்றான்ல, ஆமாங்க. அவங்கிட்ட கேளுங்க, அந்த தூணாண்டா அவன் என்ன பண்ணணும்னு அதுல மந்திரமும் இருக்கும். சரிங்கப்பா. இவனை கூட்டு போய் அவன் சொல்ற மாதிரி தீபம் போட்டு இவனை அங்கேயே உட்கார வச்சு மந்திரத்தை, அதுல இருக்கிற மந்திரத்தை அவங்க எத்தனை முறை சொல்றாங்களோ அது மாதிரி படிக்க சொல்லுங்க. சரிங்கப்பா. 3 வாரம் அவனை சனிக்கிழமை கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பயம் போயிடும். சரிங்கப்பா. அதுக்குன்னே நான் பிரதிஷ்டை பண்ணி அந்த சித்தர் எந்திரங்களை அதுக்குன்னே பண்ணியிருக்கேன் நான். சரிங்கப்பா. சரி. அதாவது நிறைய பேர் நிறைய இடங்கள்ல தேடுதல் போறாங்க. இப்போ ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அவங்க வழிபட்டுட்டு போகணுங்கிற நோக்கத்தோட தான் நான் பயணிக்கிறேன். இன்னும் அதை பத்தி நான் பெருசா பேசல. நீங்க நம்ம பக்தர்ன்றதுனால எளிதில் சரியாகணும்ன்ற நோக்கத்தோட நான் இதை முதல்ல உங்களுக்கு சொல்றேன். சரிங்கப்பா. சரிங்கப்பா. நான் நிறைய வாட்டி வந்திருக்கிறேங்கப்பா. தெரியுது உங்க குரல் கிடைச்சிருக்குது. என்னங்க? இன்னைக்குதான் காலை கிடைச்சிருக்குது. நிச்சயமா நீங்க தம்பிக்கு அதை பண்ணுங்க, சரியா போயிடும். சரிப்பா, பண்றப்பா. அப்பா அதை ஒரே நிமிஷம் வீட்டுல கொடுக்குறப்பா, ஒரே செகண்ட் கொடுங்க. அப்பா அம்மா சொல்லுடா கண்ணு. என்னம்மா? புஷ்பலதா பேசுறேன்ப்பா. சொல்லு கண்ணா. புஷ்பலதா, நான் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நீங்க கொடுத்தத நல்லா இருக்குல்ல? செஞ்சுட்டு இருக்கிறேன்ப்பா. ஆனா மீறி நைட்ல யாராவது போன் கால் வந்தா கூட விறுவிறுன்னு ஏறுதுப்பா. போன் கால் வந்தா விறுவிறுன்னு ஏறுது. யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா விறுவிறுன்னு ஏறி சவுண்ட் கொடுக்குதுப்பா. நீ என்கிட்ட துட்டு கொடுக்காம இருக்க போறது இல்ல. என்னப்பா? என்கிட்ட துட்டு எடுத்துன்னு வந்து நிறைய கொடுக்க போற நீ. சரிப்பா, நான் கொடுக்குறேன்ப்பா. ஏன்னா நான் உனக்கு இன்னும் பேய் பிடிச்சிக்குது, ஜில்லுன்னு ஏறுது, சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லணும். இல்லப்பா, நான் அப்படிலாம் கண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, சரியா போயிடும் கண்ணு. இப்ப நான் பையனுக்கு ஆனந்துக்கு சொன்ன பாருங்க, சரிப்பா, அதே பிரச்சனை தான், உங்க பிரச்சனை தான் அவனுக்கு இருக்கு. சரிப்பா. அந்த தூணாண்ட வந்து நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க, எப்படி சொல்றாங்களோ அப்படி வழிபடுங்க. சொல்லியிருக்கேன் பாருங்க, அவருக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. சரிப்பா, சரிப்பா. நல்லதும்மா. ஜெகன் அப்பா, ஒரே நிமிஷம்ப்பா. அப்பா பையனுக்கு பெரியவனுக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குது. அவன் என்னன்றது தீர்மானமா சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. ஏற்கனவே ஒண்ணு சதய நட்சத்திரம் வந்துட்டு அது பொண்ணு பிடிக்கலன்ட்டான்ப்பா. இப்பவும் ஜாதகம் வர வந்திருக்குதுப்பா. எது செட் ஆகும் நீங்க தான்ப்பா சொல்லணும். அது பார்க்காம நான் சொல்லிடக்கூடாது இல்லையா? இல்ல வாழ்க்கை பிரச்சனை அது. நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க, எத்தனையும் வந்திருக்கோ அதுல என்ன குடும்பம், என்ன மாதிரி பொண்ணு எல்லாம் விசாரணை பண்ணிக்கோங்க. சரிப்பா. அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க, பாத்துக்கலாம். சரி, நான் வரும்போது பௌர்ணமிக்கு வரப்ப எடுத்துட்டு வரேன்ப்பா. எடுத்துட்டு வரேன்ப்பா. தொடர்ந்து அமாவாசைக்கு வந்துட்டு வந்தப்பா. அல்ல, அதை விடாதீங்க, அதெல்லாம் நல்ல பலன் கொடுக்கும், விடாதீங்க. அமாவாசை பௌர்ணமியும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதான் நீங்க தொடர்ந்து வர சொல்லி இருக்கிறீங்க. ஆமா, வாடா பஞ்சமிக்கும் வர சொல்லிருக்கீங்கப்பா. வாமா. மாமனார் படுக்கையில இருக்கிறாருப்பா. அது தடை இல்லாம நான் முடிக்கணும்பா பூஜையை. முடிச்சிருங்க, அதே நினைச்சே முடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் படுக்கையில இருக்கிறாருப்பா, நான் முடிக்கணும்பா. முடிச்சிருவோம்மா. சரிப்பா. நல்லதுமா. பௌர்ணமின்னும் போது எனக்கு நினைவு வருது, வருகின்ற 13ஆம் தேதி 13/3/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. நம்ம ஆசிரமத்தில் மாலை சுமார் 7 மணிக்கு தொடங்குவேன் அந்த வழிபாடு. 3 ஆயுதங்கள் கருங்காலிலேயும் அத்திமரத்திலையும் செய்யப்பட்ட ஆயுதங்கள். கருங்காலிக்கும் அத்திமரத்திலையும் என்னன்னா, தனப்பிராப்தம் முதல் கொண்டு வளரக்கூடிய நிலை எல்லாமே கொடுக்கக்கூடியது அத்தி மரம். எந்த தீயதுகளாக இருந்தாலும் அழிக்கக்கூடியது கருங்காலி. இந்த மந்திரத்தை எங்கள் அப்பா காலத்தில் இருந்த ஒரு தூணில் இதை 3 அந்த ஆயுதத்தை செஞ்ச ஐயா. ஏன்னா இப்போ கருங்காலின்னா மரத்துலேயே டூப்ளிகேட் வருது, அதனால் செஞ்சு அந்த அத்திமரமும் வச்சு பண்ணுறது பாருங்க, ஆயுதமாக வடிவெடுத்து நீங்கள் அந்த ஆயுதத்தை பாருங்கள். அதில் ஆயுத சம்பிரோஷணம்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி பூஜையும், ஆயுதங்களுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து அர்ச்சனா அது ஒவ்வொரு மூர்த்தத்துக்கேற்ற மந்திர பிரயோகங்களும் இருக்குது. அதனால் மனவிகார நிவர்த்தன சக்தி இந்த முழு பூர்ணிமாவுக்கு உண்டு. அதனால் பௌர்ணமிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வழிபாடாக அங்கே நம்ம பண்ணுறோம் ஐயா. அதனால் அதை நம்ம பௌர்ணமிக்கு இப்போ முன்னெல்லாம் ஒரு நேரத்தில் இங்கே போங்க அங்கே போங்க, இங்கே பயனடையட்டோங்கிறதுக்காக எவ்வளவோ வழிகள் கொடுக்குறோம். யாருக்கு பிராப்தமோ அதுதானே ஐயா சேரப்போகுது. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திசை அற்புதமான கேள்வி. அதை முழுமையாக கொண்டு வர்றதுக்கு முன்னே ஒன்றை புரிஞ்சிக்கணும். பார்த்தீங்க பயந்தீங்கன்னா, அதிகமாக பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க, பயம்தான் ஆகும். ஐயோ நமக்கு சனிப்பயிற்சி வருது, நெட்லெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயம் வரும். உழைப்பாளியை நீங்கள் கவனிங்க, நல்லா அடித்தோய்ந்த உழைப்பாளிகளை நல்லா கவனிங்க. அவங்க பாட்டு வேலையை பார்ப்பாங்களே தவிர இந்த மாதிரி ராசி பலன் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க சுற்றி அடிக்கிறதே முடியாது, கஷ்டமாக போயிடும், பயம் வந்துடும். ஏன்னா உனக்கு அடிபடும், ஜாகிரதையாக இரு. எப்படி இருந்தாலும் அவருக்கு அடிபட்டுருக்கும் அந்த தொழிலில். அடிபடாமல் தொழில் வராது. சைக்கிளை ஓட்டுறவன் ஒரு இடம் தேய்ச்சிக்காமல் ஒருவனும் இருக்க முடியாது. அந்த சைக்கிளை கற்றுக்கும் போது அடிபட்டு தான் தீரும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உடனே சனி பயிற்சி ஆயிடுச்சு அதனால தான் அடிபட்டுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. பாருங்கள், ஒருவருக்கு ஜாதக ரீதியாக ஒவ்வொரு தசான்னு நடக்கும், புத்தின்னு நடக்கும். உதாரணத்துக்கு சனி பயிற்சி வரப்போகுது. இந்த சிம்மராசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. பெருமளவில் சனி தசையிலேயே இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சனி தசை இருக்குது. கோல்சார ரீதியாக அட்டமத்தில் சனி பகவான் வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போ உங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து நீங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அல்லது என்ன யோகத்தை அனுபவிக்கிறீங்களோ ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கோங்க. இது ரெட்டிப்பாகி பிரச்சனை வராது. யோகம் இருந்தால் யோகத்தில் தான் இருக்கும், சோதனை இருந்தால் சோதனையில் தான் இருக்கும். ஏன்னா சனி தசை 19 வருஷம். சரி, இந்த சனி தசை வலுவில்லாமல் ஏற்கனவே பாதித்து இருக்குது, கோச்சார ரீதியாக வருது, 2ஆ பிரச்சனை நடக்குமானா இல்லை, அதுவும் கிடையாது. இன்னொரு தரப்பில் பாருங்கள், குரு தசை. ஒருவருக்கு குரு தசை நிறைய கெடுக்கும். நானே சொல்லியிருக்கேன், சொற்பமானவர்களுக்கே யோகத்தை கொடுக்கும். அப்போ குரு யோகத்தை கொடுக்குற இடத்துலேருந்து கோச்சார ரீதியாக சனி வருதுன்னு வச்சுக்குவோம்.
இந்த குரு தான் உங்களுக்கு வேலை செய்வாரே தவிர கோச்சார ரீதியாக வர சனி வேலை செய்ய மாட்டார். ஏன்னா திசாநாதன் வலுவாக இருந்து திசாநாதனால் பார்க்கப்படும் போது குருவால் பார்க்கப்படும் பொழுது அல்லது குரு வீட்டிலே அந்த சனி இருந்து வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, யோகமாக தான் இருக்கும். இன்னொன்று பாருங்கள், நீங்கள் பிறக்கும் பொழுதே கோச்சார ரீதியாக அது ஜென்ம சனியோ அர்த்தார்த்த சனியோ பாத சனியோ கண்டக சனியோ அல்லது அஷ்டம சனியோ பிறக்கும் பொழுது எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு கோச்சார ரீதியாக வந்தாலும் பிரச்சனை இருக்காது. இப்போ இது மாதிரி நிறைய கணக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சாமி, நான் என் பேர் புருஷோத்தம், சென்னையில வச்சிருக்கேங்க. வயசு 70ங்க. என்ன பேர் சொன்னீங்க? புருஷோத்தமன். புருஷோத்தமன். வயசு 70ங்க சாமி. சொல்லுங்க ஐயா. எனக்கு பேக் பெயின் இருக்குங்க சாமி, சிவியர் பேக் பெயின் இருக்கு. சரி. ரெண்டாவது இந்த கிட்னி ப்ராப்ளம், சிகேடி சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு 7 வருஷமா 5 வருஷமா இருக்குதுங்க. கிட்னியா? சிகேடி சொல்றாங்க பாத்தீங்களா? புரியலீங்க. கிட்னி ப்ராப்ளம் சிகேடின்னு சொல்லுவாங்க, ஆரம்ப நிலை. சரி. அதாவது சிறுநீரக கோளாறுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமாமா, அதுதான் ஆரம்ப நிலையில இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அது பரிபூரணமா குணமாக ஒரு நல்ல வைத்தியம் சொல்லுங்க. பிளஸ் எங்க குடும்பத்தை ஐயா 70 வயசுன்ற பொழுது நான் நேர வயசுல வைத்தியம் சொல்றது நல்லது இல்லை ஐயா. சரிங்க சாமி. அதை பார்க்காம அதை பரிசோதிக்காம நம்ம சொல்லி நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்கும் ஐயா. சரிங்க சாமி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். சொல்லுங்க சாமி. நம்ம ஆசிரமம் வந்து நோய் அகலன்றதுக்காக ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன் சித்தர் வகையில. சரிங்க சாமி. அதுல ஒரு மந்திரம் இருக்கு. சரிங்க சாமி. இதை நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சனிக்கிழமை வந்து ஒரு 3 இல்ல 6 வாரம் வழிபட்டுட்டு சரிங்க சாமி. போனீங்கன்னா பெரிய நோயோ அல்லது இருக்கிற நோய் பெரிதாகிறது இருக்கவே இருக்காதுங்க. சரிங்க சாமி. இருக்கிற நோயை சரி பண்ணிக்கணுங்க. சரிங்க சாமி. அதுக்கான வழியில தான் அந்த எந்திரத்தை வச்சிருக்கேன் நான். சரிங்க சாமி. ரெண்டாவது, உங்களுக்கு இடுப்பு வலினா எதுல பிரச்சனை இருக்குதுன்னா L4 L5 எஸ்ஆ அதெல்லாம் நிறைய இருக்குங்க. வயதான காலத்தினால அதுல எதனால இந்த வலி வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. அது ஆனா ஒன்னொன்னு எனக்கு பொறி தட்டுறது என்னன்னா, உங்க வீட்டுல முதல் தலைவாசல் இருக்கு இல்லைங்களா, அதுவே ரெண்டா இருக்கா? தலைவாசல் ஒண்ணுதாங்க சாமி. பின்பக்கமா? பின்பக்கம் வாசலே இல்லைங்க, க்ளோஸ்ல இருக்கு. வடகிழக்குல என்ன இருக்குங்க? வடகிழக்குல காலி தாங்க. வீட்டுக்குள்ள வடகிழக்குல என்ன இருக்கு? வடகிழக்குல செப்டிக் டேங்க் தான் இருக்குங்க. போதும், அதுவே உங்களுக்கு நோயை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வராது. சரிங்க சாமி. செப்டிக் டேங்க் வடகிழக்குல இருக்கக்கூடாது. வடகிழக்கு ஆமாங்க சாமி. இருக்கவே கூடாது. இருந்தா அந்த வீட்டுல நோய் விடாது, வருமானம் குறைஞ்சிரும், நிம்மதி கொடுக்காது, வந்து சாப்பிட்டு போறவங்க விரோதி ஆவாங்க, இந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காதுங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது முதல்ல பண்ணிக்கோங்க. இந்த எந்திரத்தை வந்து வழிபட்டு ஒரு 6 வாரம் சனிக்கிழமை வழிபடுங்க. அங்க நீங்க அதுக்கூட விவரம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. வழி பண்ணுங்க, மேற்கொண்டு பாதிக்காது, பெருசா வராது, இருக்கிறத சரி பண்ணிக்கணும். நல்லதுங்க. உங்களை ஆசிரமத்துல பல முறை பார்த்திருக்கேன், உங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ணேன். இப்பதான் கரெக்ட். நான் வந்து தீர்வு இருக்குன்னா கொடுத்துருவோம். வயசுக்கேற்ப வைத்தியம். அதனால நம்ம அது நேர்ல நான் பார்த்துட்டேன்னா ஒரு முறை அது என்னன்றது அதுக்கு முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்து சரி. ஆனா ஒண்ணு மட்டும் பெருசா இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சிறுநீரக பிரச்சனை அது என்னன்றது நம்ம அலசி அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிக்கணும். வந்து பாருங்க. குறையில்லாத நிறைவோட அந்த எந்திரத்தை வழிபட்டு நோய்கள் நீங்கி நல்லா இருங்க. நல்லதுங்க. அப்ப ஐயா, ஒரு தசாநாதன் வலுவா இருந்து அந்த ஜாதகனுக்கு வலு பெற்று வருகுதுன்னா கோச்சார ரீதியா வர்றதுல பயப்பட வேண்டாம். நான் ஆரம்பத்தில் பொதுவாக சொன்ன மாதிரி இதை நீங்கள் பார்க்காதீங்க. பார்க்கலன்னா பயம் இல்லை, பார்த்தால் பயம் உண்டு. சரியான விகிதாச்சாரத்தை கணித்து எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அதில் ஒரு தன்மை இருக்குது. இப்போது புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க.
எல்லாரும் நினச்சிக்கிறாங்க சனி பகவான் வந்தால் காலில் அடிபட்டுச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு, எல்லாம் கரெக்டு. நீதி தவறியோ வேண்டான்னு மனசை சொல்லி மீறி செய்யும் பொழுதோ தான் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவாங்க. சனி பகவான் எப்பொழுதுமே தப்பு பண்ணவும் மாட்டார், கெடுக்கவும் மாட்டார். அறிவை சொல்லும் போது பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா தண்டித்து புகட்டுவார். இதுதான். அதனால் சனிப்பெயர்ச்சி ஆகுதேன்னு பயப்படவே கூடாது. எந்த ஒரு பயிற்சியும் பாதிப்புகள் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், நீ பார்க்குறத விட்டுட்டினா பயம் வேண்டியதில்லை. தெரிஞ்சுக்கிட்டா தானே பயப்படுறீங்க. தெரியாத போனால் எதுக்கு பயப்படணும்? அதை போய் பார்த்து எதுக்கு அப்போ பார்க்காம இருந்தால் பெருசாக ஆபத்து வந்துட்டா அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு பதில் இல்லை. அப்போது உன்னுடைய ஜாதகத்தில் சரி எனக்கு ஜாதகமே இல்லை என்ன பண்ணுறது, பேர் ராசியில் என்ன பண்ணுறது அப்படின்னா பார்க்காத. ஏன் அதை போய் கொடாயிறீங்க நீங்களே? யோகம் இருக்குதுன்னா மகிழ்வாக இருக்குது. இப்போது நமக்கு பணம் வரும்போது எவ்வளோ சந்தோஷம் ஐயா, போகும்போது ஐயோ எவ்வளோ கஷ்டம் ஐயா. ரெண்டுமே நம்ம தானே. வரும்பொழுது மகிழ்ச்சி படக்கூடிய நீ செலவு பண்ணும்போது எதுக்காக நீ வேதனைப்படுற? ரெண்டும் ஒரு ஒரு பாத்திர தராசனுடைய இரு தட்டுகள். இது வந்தால் இது வரதான் செய்யும். இது இல்லாமல் நீங்கள் வெறும் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்செந்தூர்லேருந்து சுவாமிஜி. திருத்தணியா? திருச்செந்தூரா? அடாடாரா சொல்லு கண்ணா, யாருக்கா கேட்க போறீங்க? இல்ல எங்க வீட்டுக்கு தான் நீங்க ஆசீர்வாதம் பண்ணா ராசியில பார்த்தேன். ஆமா அம்மா, எங்க பேசிட்டு இருக்க நீ? நான் சுவாமிஜி உங்ககிட்ட தான் பேசுறேன். சரி, நீ அங்கே நான் ராசி பார்த்து நிறேன், யார்கிட்ட சொல்ற? உங்ககிட்ட சுவாமி. சரி 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 சொல்லுடா கண்ணு. பார்த்துக்கினே பேசுனீன்னா கட்டாயி போடும். ஓ அப்படியே சுவாமிஜி. ஆமா 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 சொல்லு கண்ணா. எங்க வீட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்தவமா குறையெல்லாம் தீர்ந்து நிறையோட அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருள் கிடைச்சு நல்லா இருக்குமா. சரி, ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? என் பிள்ளை, என் பையனுக்கு. அழாதரா கண்ணு, அழாதரா கண்ணு. இல்ல என் பையனுக்கு கொஞ்சம் பிகாம் முடிச்சிருக்கா, ஆனா ஒரு வேலைக்கு போயிட்டு வரதுல உடம்பு சரியில்லை அப்படின்னுட்டு மறுத்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க சாமிஜி. உடம்பு சரியில்லைண்ணா? ஆமா, அடிக்கடி சளி பிடிச்சிருது. அப்படியா? அது உண்மைதானா? சளி பிடிக்குது அல்ல, அவருக்கு வேலைக்கு போறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்காரா? என்னன்னு தெரியல சுவாமிஜி, ஆனா ஒரே ஏசி பிடிக்கல அப்படி இப்படின்னு கண்ணு. எனக்கு நீ சொன்ன உடனே படுறது, அவருக்கு சளி பிடிச்சதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. அவருக்கு அடிமை தொழில் செய்ய விருப்பம் இல்லை, அவர் சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படியே சுவாமிஜி. அதனால அதை அவர் முதல்ல மனசுல கேட்டு என்னன்றதை கிளியர் பண்ணாதான் இதுக்கு ஒரு விடையும் பரிகாரமும் நம்ம சொல்ல முடியும். சுவாமிஜி, அவன் வந்து திருவாதிரை நட்சத்திரம், நான் கோகுல்னு பேர் வச்சிருக்கேன். நான் என்ன திருவாதிரை நட்சத்திரம் கோகுல்னு வச்சிருக்கீங்களா? கோகுல் 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 நல்ல பேர் இல்லை, திருவாதிரைக்குள்ள பேர் இல்லை அது. ஓ அப்படியே சுவாமிஜி. திருவாதிரைக்குள்ள முதல்ல நான் விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா அவருக்கு குரு தசை அநேகமா நடந்துகிட்டு இருக்கோம். அது வந்து சரி இருக்காதும்மா, கொஞ்சம் பார்த்துக்கங்க. அவர்கிட்ட அவரை திருத்தி அவர் மனசுல என்ன இருக்குதுன்னு முதல்ல ஓப்பனா கேளுங்க. அவன் எப்போது வெளிநாட்டு போவேங்க, மெட்ராஸ்ல கூட போயிட்டு கொஞ்சம் உடம்பு சரின்னு வந்துடுறான். நிக்க மாட்டான். அவனுக்கு வேலை இங்க செய்யணும் விருப்பம் இல்லை, அதை விட்டுடுங்க. வெளிநாடு தான் அவன் போனோம்னா அவனை முயற்சி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. அங்கேயும் போய் கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி வருவார். 33 வயசு வரைக்கும் அவருக்கு சிக்கல் இருக்கும். இதுக்கு நம்ம தீர்வு எடுக்கணும்னா நீங்க வந்து பாக்குறது தான் நல்லது. ஏன்னா பரிகாரம் சொன்னா கூட அதை முழுமையா செய்வாராங்கிறது சந்தேகம். எனக்கு தெரியுது, அதனாலதான் நானும் சொல்றேன்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணு, சிங் மந்திரத்தை விடாம சமைக்கும் பொழுது, அவருக்கு காஃபி டீ கொடுக்கும் பொழுது, சாப்பாடு போடும் பொழுது சிங் மந்திரத்தை விடாம நீ பயன்படுத்து. அதுல பார்க்கலாம் மாற்றம் கிடைக்கண்டா கண்ணு. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஐயா 2 வட்டம் போட்டாங்க ஐயா. இந்த திசையை பத்தி எடுப்போம் ஐயா, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு ஐயா. ஏன்னா ஒரு எழுப்புணர்ச்சி ஒரு விழிப்புணர்ச்சியும் இதுல கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அதனால எந்த திசைகள் வருது எப்படிங்கிறத குழப்பத்திலேயே இருக்கும் பொழுது பாதி பேர் நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைங்கிற எதை எடுத்துக்குவாங்க. ஒரு குழப்பத்தை ஒரு முடிக்க வர முடியாது.
அடுத்த வாரம் காத்துக்கிட்டுருங்க. இந்த தசையை பற்றி முழுமையாக ஜாதகத்தை தனித்தனி பிரித்து நான் சொல்கிறேன், காத்துக்கிட்டுருங்க. அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம்.